தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 6/4/2025 ஞாயிற்றுக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் காலை 10:19 வரை பிறகு பூசம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், ராம நவமி. நவமி என்ற திதியை கொண்டாடும் விதத்திலே ராமபிரான் அவதரித்த நாள். இன்றைக்கு ராமபிரானுக்குரிய ஆலயங்களில் எல்லாரும் சிறப்பு வழிபாடு நடைபெறும். பெருமாள் கோயில்களிலே எல்லாம் நடைபெறும். அந்த அடிப்படையிலே காரைக்குடிக்கு பக்கத்திலே குன்றக்குடிக்கு அருகிலே பலவான்குடி செல்கிற வழியில் சூரக்குடி என்று ஒரு அற்புதமான ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே அந்த ஊரிலே சிவ ஆஞ்சநேயர் என்று 9 அடி உயரத்திலே மிகப்பெரிய ஆஞ்சநேயர் இருக்கின்றார். அவருக்கு இன்று என்னுடைய தலைமையிலே ராமநவமி விழா நடைபெறுகின்றது. பக்தர்கள் எல்லாம் பக்கத்து கிராமங்களில் இருந்தெல்லாம் வருவார்கள். பொதுவாக அதற்கு அலங்கரித்து பார்த்து இன்று வழிபடுவது வழக்கம். அனுமனை வழிபட்டாலே ராமநவமிக்கு நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பார்கள். ஏனென்றால் ராமதூதன் ராமபிரான் புகழ் பாடுகின்ற பொழுது ராமஜெயம் ராமஜெயம் என்று எங்கெல்லாம் சொல்கிறோமோ அங்கெல்லாம் அனுமன் இருப்பாராம். அந்த அனுமன் ஆலயம் எப்படி, அதே மாதிரி சுசீந்திரம் போன்ற ஆலயங்கள், நாமக்கல்லில் இருக்கக்கூடிய அனுமன் எல்லாம் எப்படி விஸ்வரூப ஆஞ்சநேயராக இருக்கிறதோ அதுபோல இந்த சூரக்குடியிலும் அதே போல மிகப்பெரிய விஸ்வரூப ஆஞ்சநேயர் இருக்கின்றார். இதுபோன்ற தெய்வங்களை அருகில் இருக்கும் உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயங்களுக்கோ ராமபிரான் ஆலயங்களுக்கோ சென்று நீங்கள் வழிபட்டு வரலாம். பொதுவாக இன்று அனுமன் கவசம் பாடுவது நல்லது. நான் ஒரு கவசம் எழுதியிருக்கேன், அனுமன் கவசம்னு சொல்லி. பஞ்சபூதத்தில் ஒன்றுக்கு பிறந்தவர், காற்றுக்கு பிறந்தவர், வாயு புத்திரன்னு அவருக்கு பேரு. நிலம், நீ, தீ, காற்று, ஆகாயத்தில் காற்றுக்கு புதல்வன்கிறதுனால பஞ்சபூதத்தில் ஒன்றிற்கு பாலகனாக பிறந்தவனே, அஞ்சனை பெற்ற அனுமானே, அழகிய வாளை கொண்டவனே, வஞ்சனை செய்தோர் விலகிடவே வரத்தை கொடுக்கும் நாயகனே, நெஞ்சினில் ராமனை வைத்தவனே, நேசக்கரம்தான் அனுமானே. மூலம் உனது விண்மீனாம். அவர் பிறந்தது மூல நட்சத்திரம். அதனாலே மூலத்தில் பிறந்தாலே முகஞ்சுளிக்க வேண்டாம். அனுமனை கும்பிட்டா காரியங்கள் கடைசி கை கூடிரும். கல்யாண வாய்ப்புகள்லாம் வரல, மூல நட்சத்திரம் ஒதுக்குறாளா, அனுமன் வழிபாடு வச்சுங்க, உங்களுக்கு ஏற்ற இடம் நல்ல வரன்கள் வரும். மூலம் உனது விண்மீனாம், மோதும் கதையுன் ஆயுதமாம். ஆழக்கடலை கடப்பதற்கு அரை நொடி போதும் என்பார்கள். கடலை கடக்கிறதுக்கு அரை நொடியில் கடந்துருவாராம். வாழ துடிக்கும் மாந்தர்களின் வருங்காலத்தை கணிப்பவனே, கால நேரம் பாராமல் கண்ணீர் துடைப்பாய் அனுமானேன்னு அந்த கவசம் நின்று கொண்டே போகிறது. பொதுவாக இன்றைக்கு அனுமன் வழிபாடு, ராமபிரான் வழிபாடுகளை மேற்கொண்டு சீதா பிராட்டியையும் நீங்கள் வழிபட்டு வந்தார் இந்த நாள் மட்டுமல்ல எந்த நாளும் உங்களுக்கு இனிய நாளாக அமையும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாள். திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி காணப் போகின்றீர்கள். உங்களுடைய ராசிநாதர் 3ஆம் இடத்தில் வெற்றிகள் ஸ்தானத்தில். எனவே எதை நீங்கள் இலக்காக வைத்து முயற்சி செய்தாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். சமூக சேவையில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம். 2இல் குரு இருப்பதால் பொருளாதார பிரச்சனை அகலும். நிதிநிலை உங்களுக்கு உயரும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வந்து சேருகின்ற நாள். இல்லை என சொல்பவர்களுக்கு இல்லை என கொடுத்ததும் உங்களுக்கு, நல்ல உள்ளம் படைத்த உங்களுக்கு இன்று சந்தர்ப்பங்கள் எல்லாம் சாதகமாக அமையப் போகின்றது. சமூகத்திலே பெரிய மனிதர்கள் ஒத்துழைப்போடு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். தொழில் உத்தியோகம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. கணிசமான தொகை கைகளில் புரளும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நிதிநிலை உயரும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். பெரிய மனிதர்களை சந்திப்பால் உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடும் வாய்ப்பும் உண்டு. 10லே ராகு இருக்கின்றார். புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற திட்டங்களை மனதில் நினைத்திருப்பீர்கள். அது நிறைவேறுவதற்கான அறிகுறி இன்று தென்படும். கடகராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன். எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறுகிற நாள். இருந்தாலும் 7ஆவது சனியோ அஷ்டமத்து சனியோ இருந்தால் தடைகள் வரத்தான் செய்யும். அந்த அடிப்படையில் உங்களுக்கு அஷ்டமத்து சனி. எனவே தடைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். இருந்தாலும் கசந்த காலங்களை வசந்த காலமாக மாற்றுவது வழிபாடு. குறிப்பாக இன்று ராமநவமி. எனவே ராமபிரான் வழிபாடு, சீதா பிராட்டி வழிபாடு, அனுமன் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு இன்றைக்கு வரக்கூடிய துயரங்கள் வாயிலோடு நிற்கும். அது மட்டுமல்ல, மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும். நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த நல்ல காரியம் நடைபெறும். சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட
புதன் கூட இருக்கின்றார். தன லாபாதிபதி இருக்கின்ற பொழுது தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தேவைப்பட்ட நேரத்தில் தேவைப்பட்ட அளவிற்கு உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். காரியத்தை எளிதில் முடித்து வெற்றி காண்பீர்கள். வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. அயல்நாட்டிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். புதிய உத்தியோகம் அல்லது தொழிலுக்காக முயற்சித்தவர்களுக்கு அந்த முயற்சியில் கைகூட மாற்று இனத்தவர்கள் அல்லது பிற இனத்தவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பெருமை சேர்ப்பதாகவும் அமையும். உதவிக்கரம் நீட்டுவதற்கும் அவர்கள் முன்னின்றிருப்பார்கள். இந்த நாள் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கின்ற நாள். கன்னிராசி நேயர்களே, எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் நாள். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். ஜென்மத்தில் கேது இருப்பதனாலே பிறகு விமர்சனங்களை பெரிதுபடுத்த வேண்டாம். ஒவ்வொருவரும் ஒன்றொன்றை சொல்வார்கள். இருந்தாலும் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று நீங்கள் சென்று கொண்டே இருப்பீர்கள். குரு பார்வை இருக்கின்றது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அகலும். மதிப்பும் மரியாதையும் உயரும். பூமி வாங்கும் யோகம் கூட உண்டு. அரைகுறையாக நேற்று நின்ற பணிகள் இன்று மீதியும் தொடரும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, அஷ்டமத்து குருவின் ஆதிக்கத்தால் அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாகவே இருக்கும். பயணங்களால் இடையூறுகள் வரலாம். பக்கபலமாக இருப்பவர்கள் மூலம் சில சிக்கல்களும் வரலாம். யாருக்கேனும் பொறுப்பு சொல்லி பணம் வாங்கி கொடுத்திருந்தால் அதனால் பிரச்சனைகள் வந்து சேரலாம். இன்று மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அனுமன் வழிபாட்டால் ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நாள். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். நண்பர்கள் நல்ல தகவலை கொடுப்பார்கள். புகழ்மிக்கவர்களை சந்தித்து மகிழப் போகின்றீர்கள். குரு பார்வை இருப்பதனாலே கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் இன்று உங்களுக்கு வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பிள்ளைகளாலும் நன்மை, பெரியவர்களாலும் நன்மை உண்டு. வருமானத்தை பெருக்கிக் கொள்ள என்ன வழி என்று யோசித்தவர்களுக்கு இன்று வருமானம் ஒரு வழியை கண்டுகொள்ளும் விதத்தில் இன்று புதிய முயற்சிகளெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. இந்த நாள் நல்ல நாள். தனுசராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். தடைக்கற்கள் எல்லாம் அதிகரிக்கும். எதை நீங்கள் செய்தாலும் திட்டமிட்டு செய்ய இயலாது. மிக அதிகமாக பிரயாசம் எடுத்தும் அந்த காரியம் முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். 7 செவ்வாய் இருக்கின்றார். தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வாங்கல் கொடுக்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். யாருக்கேனும் பொறுப்பு சொல்லி தொகை வாங்கி கொடுத்திருந்தால் அதனால் பிரச்சனைகள் வரலாம். உத்தியோகத்தில் கூட ஒரு சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படும் அளவு பிரச்சனைகள் வரலாம். மிக 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 கவனம் தேவை. நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. இன்றைக்கு அனுமன் வழிபாடு ஆனந்தம் அளிக்கும். மகர ராசி நேயர்களே, குருவின் பார்வை இருக்கின்றது. எனவே குழப்பங்கள் அகலும். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனை மாறும். பிரபலமானவர்களை சந்திப்பால் பெருமை காண்பீர்கள். தொலைபேசி வழி தகவல் தொழில் முன்னேற்றத்திற்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். திடீர் விரயங்களை சமாளிக்க உங்களுக்கு நல்ல வரவும் உங்களுக்கு உண்டு. ஏனென்றால் அஷ்டமத்துக்கு அதிபதியான சூரியன் 3ஆம் இடத்தில். உடன்பிறப்புகள் வழியே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விரயம் உண்டு. இருந்தாலும் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. குருவினுடைய பரிபூர்ண பார்வை இருக்கிறது. ராசிநாதன் சனி. எனவே இன்றைக்கு அனுமனுக்குரிய வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். ராமநவமி என்பதனாலே இன்று ராமபிரான் வழிபாடு உங்களுக்கு சேமத்தை கொடுக்கும். செல்வாக்கை அதிகரிக்க வைக்கும். துயரங்களிலிருந்து விடுபடவும் செய்யும். துளசி மாலை அணிவித்து நீங்கள் வழிபட்டால் துயரங்களிலிருந்து விடுபட இயலும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். அடுத்தவன் நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் ஆதாயம் உண்டு. மேலதிகாரிகளின் மனதில் இடம் பிடிப்பீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். எந்த சலுகை நீங்கள் கேட்டாலும் அதை தருவதற்கு காத்திருப்பார்கள். குரு 4இல் இருக்கின்றார். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். கைவலி, கால்வலி, மூட்டுவலி என்று தினந்தோறும் ஏதாவது ஒரு தொல்லையில் இருந்த உங்களுக்கு இன்று நிம்மதியாக உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். 5இல் செவ்வாய். பிள்ளைகளினுடைய முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. மீனராசி நேயர்களே, இன்று சுக்கிரன் உச்சம். சூரியனோடும் ராகுவோடும் உங்கள் ராசியில் இருப்பதனாலே கூட்டுக்கிரக யோகம் நடைபெறுகிறது. கல்யாண வாய்ப்புகள் கைகூடலாம். காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி உண்டு. அதே நேரத்தில் உங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் வந்த பத்திரப்பதிவுகளில் இருந்த தடைகள் அகலும். செவ்வாய் 4இல் இருக்கின்றார். மேலும் மேலும் நீங்கள் சொத்துக்கள் வாங்குவதா அல்லது வேறு சொந்தங்களுக்கு கொடுத்து உதவுவதா அல்லது தொழில் செய்வதா, எதில் நாம் மூலதனத்தை செலுத்தலாம் என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள். பொதுவாக சுக்கிரபலம் உச்சமாக இருக்கின்ற பொழுது உங்களுக்கு பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற சிந்தனை அதிகரிக்கும். எதை செய்தாலும் குரு வீட்டு உங்களுடைய ராசிநாதன் குரு என்பதனாலே யோசித்து செய்ய வேண்டும். அருகில் இருக்கும் கொஞ்சம் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்வதே நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.